இப்போ வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறப்ப என்ன ரியாக்ட் பண்ணாரு? நேராக போனேன். நைட்டு ஒரு 11:45க்கு நான் நேராக போனேன். போன இடத்துல என்னன்னு கேட்டார், சார் இந்த மாதிரி கன்னிமாடம்னு ஒரு படம் கவனிக்கப்படாமல் போயிடுச்சு, எனக்கு இந்த படமும் அப்படி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, உங்கள் பேனரில் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகலாமல், இல்லை கன்னிமாடம் ரொம்ப கரெக்டான பொலிட்டிக்ஸ் பேசின படம் நான் கேள்விப்பட்டேன், அந்த படத்தையும் நான் பார்த்துட்றேன், உங்கள் படத்தை அனுப்புங்க பார்க்குறேன், இது என் படமாக இருந்தால் என் ஜானர் படமாக இருந்தால் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போது படத்தை அனுப்பிச்சேன், படம் பார்த்தாரு, உடனே கூப்பிட்டாரு. நான் சின்ன பிள்ளை மாதிரி கை காலெலாம் உதறி போகிறேன். நான் அப்படி போனதே இல்லை, உதறது கையெல்லாம். அவர் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கார், நான் ஏற்ற மாதிரி உட்கார ஆஃபீஸில் அந்த லேப்டாப்பில் அப்படி ஏதோ தடவிட்டு இப்படி என்னை நிமிந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே உயிரே போச்சு. அப்போ நான் கற்பனையாக அவனை நினச்சிக்கிட்டேன், நான் தான் வெற்றிமாறன். ஏற்ற மாதிரி போஸ்வங்கேட், மிஸ்டர் போஸ்வங்கேட், நான் வாழ்றேன், நல்லா நடிக்கிறீங்க, உங்களை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, நானே கூட உங்களை யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், பேசாமல் நடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க? அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிட்டு பேசாமல் நடிச்சுட்டு போயிருங்களேன் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னாரு. அப்படியே ஆச்சு. இந்த படத்தில் நான் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் இங்கே நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் மேட்டர். ஒரு 2D ஒன்று புதுசாக சேர்க்குறோம். போய் உட்காந்தோன்னே இந்த 2D எப்போ பண்ணீங்கன்னு கேட்டார். படம்லாம் முடிச்சதுக்கப்புறம். சரி, அதை வெளியே எடுத்துருங்கன்னு வெளியே எடுத்துட்டோம். படம் பிளாங்காக போகட்டும், சஸ்பென்ஸே இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த இது எத்தனை நம்பர் சீன் அப்படின்னாரு. 32 அப்படின்னு. 33 சீன் என்னன்னு கேட்டார். இல்லை அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு 48, அதுக்கு இங்கே வைங்க அப்படின்னா. ஸ்கிரிப்டில் என்னது? ஸ்கிரிப்டில் அதான் சார் இருந்துச்சு, அப்போ தான் வைங்க அப்படின்னு வச்சுட்டான். அப்புறம் கொஞ்சம் தூரம் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த இடத்துல ஹீரோவும் வில்லனும் பேசுகிற சீன் எழுதியிருந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார். ஏன் எடுத்துட்டீங்கன்னு? படமே எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இல்லை சார், அது கடைசியாக பிளான் பண்ணியிருந்தோம் ஆர்டிஸ்ட். இல்லை அது எடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா, அவர் பார்க்கும்போது ஒரு பிரம்மா மாதிரி, நான் தான் படைத்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஷாக் ஆகிட்டேன் நான் அப்படின்னுட்டு. அப்புறம் சில இடங்களில் டயலாக்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஓகே, அப்படி இதை பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னாரு. நான் போய் இதை வேகமாக பண்ணிவிட்டு ஹீரோவையும் வில்லனையும் வச்சு அந்த சீனை ஷூட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அவர் சொன்ன சில டயலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் ரொம்ப அழகாக சொன்னார். நமக்கு வந்து முன்னுதாரண திரைப்படங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் கொடுத்தேன். வெற்றிமாறன் வழங்கும். சூப்பர். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து வெற்றிமாறன் சார் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தாவே போதும், இல்லை அவர் படம் எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு 2 ஷாட் நடித்தாவே போதும், இல்லை எனக்கு அதீதமாக கிடைச்ச வாய்ப்பு அவருடைய விடுதலை 2ல் நான் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், அதுவே எனக்கு பெரிய இது. ஆனால் நான் இயக்குன படத்தை நல்ல படம் வெற்றிமாறன் அங்கீகாரம் கொடுக்கறதெல்லாம் உண்மையிலே நான் வந்து மிகப்பெரிய கொடுத்து வைத்தவன் அந்த விஷயத்தில். ஒரு ப்ரௌட் மொமெண்ட், நம்ம சாதிச்சிட்டோம் நம்மளே உணர்ற ஒரு தருணம். ஒரு டைரக்டராக நீங்கள் செகண்ட் டைம் படம் பண்ண போறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த ஹெசிடேஷன்லாம் என்னவா இருக்கும்? கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோமோ அப்படின்ற ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஏன்னா கடைசி அந்த ஒரு டைலாக் ட்ரெய்லரில் இருந்துச்சு. அப்படி கிடையாது. சில நேரங்களில் உங்கள் ஹிட், உங்கள் அடி என்பது உங்கள் பலத்தை மீறியும் தேவைப்படும். ஏன்னா இங்கே என்ன நீடுங்கிறது பொறுத்து தானே. இப்போ ஒரு படம் எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய அக்கறையாக இருக்க வேண்டியிருக்கு. வெற்றிமாறன் சார் சொன்னது தான், உன் சினிமா அரசியல் பேசவில்லை என்றால் எதற்கு அந்த சினிமான்னு கேட்குறேன். மணிரத்னம் சார் திரைப்படங்கள் வந்து இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் 17 வயசில் ஒருத்தன் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. 17 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னமும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க, அஞ்சலியே எடுக்க முடியாது அவனாலே. இதே திருடாது என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி அவன் 200% உழைப்பு போடுறான், ஐடியாஸ் தான் போடுறான், இதை எப்படி பணமாக மாற்றுறதுன்னு போட்டுறான். அவர் உழைப்பை 100% போட்டிருக்காரு. இதே திருடாதே, அஞ்சலியிலலாம்.